பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடிய பெருகுவீர்களாக, பிள்ளைகள் கோடாக்கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த கேம்பஸ்குள்ளாக இருக்கிற, மாளிகைக்குள்ளாக இருக்கிற அந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நிறைய முதியோர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நான் செய்து கொடுத்துருக்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தினந்தோறும் ஜெபம் அங்கே நடந்து வருகிறது. அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொண்டு வருகிறது. எனவே நீங்களும் கூட எப்படியாவது இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளை, உங்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலைமையில் இருப்பீங்கன்னா குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளும் உண்டு. கொண்டு வந்து உங்கள் பெற்றோர்களை சேருங்க. அவங்க நல்லா நாங்கள் பார்த்துக்கோ என்பதை தெரிவித்துக்கொண்டு ஆசைப்படுகிறேன். இங்கேயே தங்கியிருந்து பணிபுரிய சமையல்காரர்கள் மற்றும் நல்ல ஜெபிக்கிற ஜெப வீரர்கள், பாஸ்டர்ஸ், நர்சஸ்லாம் நமக்கு தேவைப்படுறாங்க என்பதை அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையிலே சினையார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது. பூமி எங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஆண்டவர் ஆதியிலே பூமியை சிருஷ்டித்த பொழுது, மனிதர்களை சிருஷ்டித்த பொழுது எல்லாரும் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே பாஷை, ஒரே பேச்சு இருந்தது என்று நாம் காண்கின்றோம். இன்றைக்கி உலகத்தில் எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிற ஒரே ஒரு மொழி இங்கிலீஷ். இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் த ஒன்லி இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். எந்த நாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த மக்களோடு உறவாடுவதற்கு, கனெக்ட் ஆகிறதுக்கு அது முடியுது. அதே மாதிரி சைனா முழுவதும் ஒரே லாங்குவேஜ் தான், சைனீஸ் லாங்குவேஜ் தான். வேறு சில மொழிகளும் கூட இருக்கின்றன. நம்ம நாட்டில் ஹிந்தி மொழி மிகவும் வலிமையான மொழியாக 60% மக்கள் அதை பேசுகிறாங்க. ஆனால் இந்த இந்திய நாட்டிலேயே 3000-4000 லாங்குவேஜ் இருக்குதுன்னு நம்ம அறிய வருகிறோம். ஆனால் ஆதியிலே ஆண்டவர் மனிதர்களை சிருஷ்டித்த பொழுது ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். லட்ச மக்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், ஒரே மொழி, ஒரே பாஷை. எல்லாரையும் ஒரே மாதிரி ஆண்டவர் வைத்திருந்தார், சமமாக வைத்திருந்தார், பாரபட்சம் இல்லாமல் இருந்தார், அன்பு செலுத்தினார். அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சுகமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார் என்று இந்த வசனம் நமக்கு அழகாக சுட்டி காண்பிக்கிறது. இது நான் சொல்கிறது உலகம் துவங்க அந்த ஆரம்ப காலங்கள். தேவனுடைய சிறுசித்தம் எல்லாரும் ஒருமனப்பட்டு வாழ்வது என்பது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை ஏற்றதுமாக இருக்கிறது. எல்லாரும் ஒருமனப்பட்டு வாழ்ந்தாங்கன்னா அந்த பூமி அவ்வளவு இன்பகரமான ஒரு பூமியாக இருக்கும். நீங்கள் குடும்பத்தில் ஒருமனப்பட்டு வாழ்வீர்கள் என்றால், தகப்பனையும் தாயையும் உடன் பிறந்தவர்களையும் நேசிப்பீர்கள் என்றால், திருமணமாகிவிட்டது என்றால் கணவன் மனைவி, மனைவி கணவனையும் பிள்ளைகளையும் நேசித்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், ஒரே மனதோடு வாழ்வீர்கள். இந்த குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். கடையில் 5-6 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒருமனப்பட்டு சேர்ந்து வேலை பார்க்குற பொழுது, ஒருவரை உண்மையாக நேசிக்கிற பொழுது அந்த பிஸ்னஸ் எங்கேயோ போயிடும். ஒருமனப்பாடு என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இரண்டாவது, ஒருமனப்பாட்டிலிருந்து கிடைக்கிற பலன் எதுலையுமே கிடைக்காது. ஒரு மாடு
தனிமையிலே ஒரு மாட்டு வண்டியை இழுக்கிற பொழுது 100 கிலோ இழுக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 மாடு சேர்ந்து ஏறக்குறைய 20,000 கிலோவை அதை இழுக்கும் என்று சொல்லி நான் வாசித்தேன். நான் சொல்றது அப்ராக்சிமேட்லி. தனியாக இழுத்தா 100 கிலோ இழுக்கலாம். கூட ஒரு மாடு வந்தால் 200 கிலோ தானே இழுக்கணும். ஆனால் 20,000 கிலோவை இழுக்குமா. 100 மாடு வந்தால் அவ்வளோ பலன் கிடைக்குதா. ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு, அந்த மாபெரும் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு ஒருவேளை அவருடைய வாழ்வில் அவர் தனியாக இருந்தார். சரியான நண்பர்கள், ஆவிக்குரிய துணைவர்கள் இல்லை. அது ஒருவேளை காரணமாக இருக்குமோ என்று நான் சில நேரங்களில் சிந்தித்தது உண்டு. இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்துக்கு போன பொழுது தன்னோடு கூட 12 பேர்களை வைத்திருந்தார். அவரெல்லாம் ஒரு மனதோடு கூட ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் நடந்தது. அவருடைய சித்தம், அவருடைய வல்லமை. இன்னொன்று 12 பேருடைய பங்களிப்பு, அவருடைய ஒருமனப்பாடு கூட இருந்தது. குடும்பத்தில் ஒருமனப்பாட்டின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுங்கள். ஒரு மனதோடு செயல்படுங்கள். சுயநலத்திற்கு இடம் கொடாதிருங்கள். நான் தான் பெரியவன், நான் சொல்லுகிறபடி தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி நினைக்காதிருங்கள். சாத்தானுடைய தந்திரம். நிறைய ஊழியங்கள் அழிந்து போனதுக்கு காரணம் என்ன? உடைந்து போனதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நெருக்கமாக இருந்து தேவனுடைய பிள்ளைகள் எதிரிகளாய் மாறி ஒருவரை ஒருவர் கடித்து பச்சிக்கிற அளவிற்கு போனது காரணம் என்ன? நான் தான் பெரியவன், நான் சொல்றபடி தான் எல்லாரும் கேட்கணும் என்று சத்துருவினாலே வஞ்சிக்கப்பட்டு நியாயமில்லாத கோரிக்கைகளை அவர்கள் வைத்து எதிர்பார்த்தபடியினாலே அவர் அழிந்து போனார். அதனால நாம் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கூடாது. இப்படி விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் பாசமாக அன்பாக இணைந்து வாழ்வோம் என்றால் இந்த உலகத்திலே நாம் தான் வல்லமையானவர்களாக இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. அதுதான் தேவன் சித்தமாக இருக்குது. 5000 பேருக்கும் 50,000 பேருக்குங்கிறது முக்கியம் இல்லைங்க. 5 பேர் இருந்தாலும் ஒரு மனதோடு வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து வாழ்கிறாங்க, புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க டெக்னாலஜி. கல்லுக்கு பதிலாக செங்கலை சுடுவோங்கிறாங்க, சாந்துக்கு பதிலாக கீல் பூசுவோங்கிறாங்க. நிறைய பேர் சேர்ந்தால் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. when you are together many things are possible. when you are alone your mind won't work properly, but when you are together, when you align hands with somebody, many new ideas will come. இப்போ யுத்தம் நடக்குது இல்லை, பாலஸ்டைனில் நடக்குது பார்த்தீங்களா. நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு, நிறைய வெப்பன்ஸ், ரோபோட்ஸ்லாம் வருது. நமக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. சேர்ந்திருந்து கண்டுபிடிக்கிற பொழுது நிறைய காரியங்களை கண்டுபிடிக்கலாம். கட்டடக்கலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க, புதிய புதிய டெக்னாலஜி கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஸ்கை கிராப்பர்ஸ், பெரிய பெரிய மாடி கட்டடங்கள்லாம் ஒரு காலத்தில் நமக்கு அதை நினைக்கவே முடியாது. இப்போ ஒரு நாடு வளர்ந்துருக்கா இல்லையாங்கிறது, அதே மாதிரி நிறைய பில்டிங் இருந்தால் தான் அது வளர்ந்துருக்குங்கிறதே நம்ம முடிவுக்கு வருகிறோம். இல்லைன்னா நம்ம முடிவு சொல்ல முடியாது. கலரான விளக்குகள், நிறைய கண்டுபிடிப்புகள், வாகனங்கள், வெஹிக்கிள்ஸ், டெக்னாலஜி, அதில் அங்கே எல்லாம் டக்குன்னு டெவலப் ஆகுது, எல்லாம் இருந்தது. காரணம் சேர்ந்துருந்தாங்க. அவங்களாம் சேர்ந்து ஒரு கட்டடத்தை கட்ட போகிறாங்க. ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கும் நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளவுள்ள சிகரம், வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். அப்போ அவங்க திடீர்னு சேர்த்து ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. லட்சக்கணக்கில் இருக்காங்க. நம்ம செதறி போயிடக்கூடாது, நம்மெல்லாம் இப்படி தொடர்ந்து இதே மாதிரி இருக்கணும். 2வது ஒரு பில்டிங்கை கட்டணும். அதுக்கு நம்ம வானத்தை உயரத்தை தொடரணும். அந்த மாதிரி ஒரு பில்டிங்கை கட்டணும். கட்டி நமக்கு ஒரு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று கட்ட ஆரம்பித்தார்கள். 3 அஜெண்டாவில் 3 பாயிண்ட் வைக்கிறாங்க. 1, நம்ம செதறக்கூடாது. வெரி குட் பாயிண்ட். நம்மெல்லாம் சேர்ந்துருக்கணும், இப்படியே தொடர்ந்து நம்முடைய அன்பு நீடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நல்ல பாயிண்ட் தான். ஆனால் ஹவு மச் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது பின்னால் தான் பார்க்க முடியும். காலேஜில் ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்க, டே நம்ம இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம இதே மாதிரி டச்சில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த உறவு லட்சத்தில் 1, கோடியில் 1, இல்லைன்னா 1000ல் 1 தான் சேர்ந்து வருது. காலேஜ் முடிஞ்சோன்னு அவங்களாம் செதறி போயிடுறாங்க. எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிடுறாங்க. 1000 பிரச்சனைகள். அதுக்கு பிறகு காலேஜ் கூட படித்தான், அதெல்லாம் சிந்திக்க முடியுதா? இல்லை. ஒருவேளை லோக்கலில் சேர்ந்துருந்தாங்கன்னா அது வேற கதை. நான் சொல்கிறது எக்ஸப்ஷன்ஸ். ஆனால் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு படித்து முடித்தவொன்னு செதறி போயிடுறாங்க.
சர்ச்சை விட்டு வெளியே வந்தவொடனே செதறி போயிடுறாங்க. கூட்டங்களில் ஒரு கன்வென்ஷனில் உட்காந்துருக்காங்க, முடிஞ்ச உடனே பேர் செதறாங்க. செதறக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். நல்ல எண்ணம். முதலாவது பாயிண்ட், நல்ல பாயிண்ட். ரெண்டாவதாக அங்கே சொல்கிறாங்க, நம்ம ஒரு கட்டடத்தை கட்டுவோம், அது வானத்தை தொடணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு கட்டடத்தை கட்டுவோம்னு சொன்னால் ஓகே, நியாயமான கோரிக்கை தான். அது வானத்தை தொடணும், பார்த்துக்க. அப்படி கட்டணும், உயரமாக கட்டணும், பெருசாக கட்டணும். நமக்கு மேலே வானம் எவ்வளோ உயரம், அது போய் தொட்டுருணும். துபாயில் எத்தனையோ அடி உயரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, அதான் உலகத்திலே பெருசுன்னு சொல்கிறாங்க. போட்டியாக வேற எங்கேயோ கட்டுறாங்களாம். ஆனால் அதெல்லாம் கண்ணாலே முடிவு எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். வானம் என்பது எவ்வளவோ உயரத்தில் இருக்கிறது. அதை ஆதியிலே அப்போதான் டெக்னாலஜி தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்பவுமே வானத்தை தொடும் அளவுக்கு நாம் ஒரு கட்டடத்தை கட்டுவோம் வாருங்கள். இது ஒரு பேராசை. இது ஆசை அல்ல, பேராசை. கட்டடத்தை கட்டுவோம் என்று சொல்லியிருப்பார்கள் என்றால் அது நியாயம். ஆனால் அவர் சொல்வதோ வானத்தை தொடும் அளவு கட்டடத்தை கட்ட வேண்டும். அது ஒரு பேராசை, தவறான ஒரு ஆசை. ஆசைப்படுவது தவறல்ல. புத்தர் சொன்னார், ஆசை அழிவுக்கு காரணம். ஆசை இல்லைன்னா வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. அது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொண்டு வரதே ஆசை தான். ஆனால் அது பேராசையாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் பேராசைப்பட்டு தான் அழிஞ்சு போறாங்க. நம்ம ஆசை நியாயமானது தானா, நாம் ஆசைப்படுவது நியாயமானது தானா, நாம் இருக்க தகுதி தானா என்று நாம் அநேக நேரங்களிலே சிந்திப்பது கிடையாது. நிறைய பேர் அப்படி ஆசையை அதிகமாய் பேராசையை கொண்டு நடக்கலையேன்னு சொல்லிய வாழ்க்கையில அப்படி கவலைப்பட்டு எலும்புருக்கி நோய் மாறி அப்படியே அழிஞ்சு போயிடுறாங்க. ஐயா, ஆசைப்படுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுங்கள். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், ஆனா பேராசைப்படாதிருங்கள். இதுக்கு நான் தகுதி தானா, இது எனக்கு பொருத்தம் தானா சிந்திக்கணும். இன்னைக்கு எல்லோருமே கொசு வலையை போட்டு கோட்டையை பிடித்து விடலாம் என்று நினைக்கின்றவர்களாக இருக்கிறாங்க. அப்படியே ஆசைப்படுறவங்களா இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு குடும்பத்துக்கு ஹவுஸ் விசிட்டுக்காக அழைக்கப்பட்டது, வீடு சந்திப்பிற்கு அழைக்கப்பட்டது. அப்போது அவங்க ஒரு பெரிய குடும்பம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அதில் டாக்டராக இருக்காங்க, மகன் டாக்டராக இருக்காங்க, அம்மா நல்லா ஜெபிக்கிறவங்க, 30 நர்ஸ் சிஸ்டர் இருக்காங்க, நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் ஆகாதவங்க. மிகவும் துஷ்டவசமாக கெட்டின பொண்ணு மகன் கூட வாழ மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவள் சொந்த ஊருக்கு போயிட்டா, குழந்தை இருக்கு, அது அவள் கூட தான் இருக்கு. அதில் சமரசம் பண்ணுவதற்காக, சமாதானம் பண்ணுவதற்காக நல்ல உள்ளம் கொண்டவர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. இவங்களும் அந்த பொண்ணு கூட தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லுது. ஆனால் ஏதோ குழப்பம் நமக்கு தெரியல, அவங்க 2 பேரும் சேர்ந்தில்லை. உடனே அந்த அம்மா, நான் அந்த பொண்ணு வரட்டும், ஏன் அதுக்காக ஜோம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் நான் போயிருந்தேன். நான் சொல்ல சில வருஷங்களுக்கு முன்னால் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் ஐயா வந்தாங்க. நல்ல பையன், அழகாக இருக்கிறாரு. ஜோம்ட்டு அவர் அவசரமாக போயிட்டார். நிறைய கூட்டம் ஹாஸ்பிட்டலில், நிறைய நர்சஸ், நிறைய பெரிய பில்டிங். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே வேலை பார்க்குற பிள்ளைங்கள்லாம் இந்த பில்டிங் எனக்கு தான் சொந்தம், நான் தான் டாக்டரை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க ஐயா சொல்லி வருத்தப்பட்டாங்க. நர்சஸ்க்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறல்ல. நான் இது தொழிலில் வச்சு பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் இங்கே இதுக்கு தொழிலாளியாய் வந்திருக்கிற அவர்கள் முதலாளியாய் மாறிவிடலாம், அந்த பில்டிங் எல்லாம் நமக்கு தான் என்று அவர்கள் பேராசைப்படுவது தவறென்று எனக்கு தோன்றிற்று. எல்லாருமே சொல்கிறாங்க, நான் தான் இந்த டாக்டர் கல்யாணம் பண்ண போகிறேன், எல்லாமே எனக்கு தான். இது போல மனக்கணக்கு போடுபவர்கள், பேராசைப்படுபவர்கள் இந்த பூமியில பெருகி இருக்கிறார்கள். உழைக்க விருப்பம் கிடையாது, வேர்வை சிந்த விருப்பம் கிடையாது, ஜெபிக்க விருப்பம் கிடையாது, ஜெபித்து போராடி பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது கிடையாது. குறுக்கு வழியிலே எல்லாவற்றையும் சுதந்திரிச்சு எல்லாம் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, செய்வினை வைத்து, ஏவலை வைத்து, பிலிசூனியத்தை வைத்து எல்லாம் எனக்கு தான் சொல்லி சுதந்திரித்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேராசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தவறான ஆசைகளோடே பிறரை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்குறோம். வானத்தை தொடரணும், அப்படி ஒரு பில்டிங் கட்டணும். 2வது ஆசை மிக மோசமான ஆசை. 3வதை பார்க்கிறோம், நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள்.
எப்படி நமக்கு பேர் உண்டாக்குவோம். நீங்களா அந்த பூமிக்கு வந்தீங்களா? நீங்களா இவ்வளவு அறிவா வந்தீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தந்தது யாரு? உங்களை உருவாக்குனது யாரு? சில அதிகாரத்துக்கு முன்னால தான் பார்க்குறோம், மண்ணிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த மனிதர்கள், உருவாக்கியது ஆண்டவர். ஆனா அந்த மண்ணான மனிதர்களுக்கு ஆண்டவருக்கு பெயர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொல்லல. நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள். வானம் வரை கேட்டோம், நமக்கு ஒரு பெயர் உண்டாகணும் வாருங்க. ஆண்டவரை மறந்து விட்டார்கள். கெட்டியது கோபுரம், ஏறக்குறைய ஒரு சர்ச்சு மாதிரி, பாபேல் எனப்பட்ட இடம். ஆனா அவருடைய எண்ணத்தை பாருங்கள், ஆண்டவரை குறித்து ஒரு பாரம் இல்லை, ஆண்டவருக்கு பெயர் உண்டாக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. நமக்கு பேர் உண்டாக்கணும், எனக்கு ஒரு பேர் உண்டாக்கணும் வாங்கடா அப்படி சொல்லிட்டு கேட்டுறாங்க. தீர்த்துக்கிறது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் இதை போலவே எனக்கு ஒரு பேர் உண்டாகணும்னு சொல்லி வாழ்றாங்க. எனக்கு ஒரு பேர் உண்டாக வேண்டும் என்று சொல்லி வாழ்றாங்க. சின்ன மாதத்தில் ஒருவரை சந்தித்தேன். அப்போ சொன்னார், கிறிஸ்தோபர், எங்கள் சர்ச்சில் எங்கள் ஊரில் நான் தான் ஆசீர்வாத தட்டி 7 எடுப்பேன், 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாலாம் கொடுத்து 6 லட்சம் தான் கொடுத்து எடுத்திருக்கேன் பெருமையாக சொன்னான். வெரி குட் நான் சொன்னேன். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு சிந்தித்து பார்த்தேன், ஒன்று அந்த 6 லட்ச ரூபாயை ஒரு ஊழியத்துக்கு கொடுத்துருக்கலாம், சர்ச்சு கேட்ட வச்சிருக்கலாம், நல்ல காரியங்களுக்காக அதை பிரயோஜனப்படுத்திருக்கலாம். ஒன்று. 2வது, இந்த 6 லட்ச ரூபாய் அவர் எடுக்கிறதுனால தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறதா? நான் இன்னார் எடுத்தார், இவர் தான் 6 லட்ச ரூபா கொடுத்து எடுத்திருக்கணும், அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? அடுத்தால் அந்த மனிதன் எடுக்கும்போது இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக 6 லட்ச ரூபாய்க்கு எடுத்தாரா? இல்லைன்னா ஒருத்தர் 1 லட்சம் சொல்லும்போது 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம்னு சொல்லி தன்னை எல்லாரும் காண வேண்டும் என்பதற்காக, தனக்கு பேர் உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர் அதை எடுத்தாரா என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஒருவேளை எனக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எடுத்திருப்பார் என்றால் அது தவறான ஒரு காரியம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கவே கூடாது. எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பேர் உண்டாக்க வேண்டும். கர்த்தரை அறியாதவங்க எத்தனையோ பேர் நம்மளை சூழ்ந்திருக்கிறாங்க. நமக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று நம் நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நாம் மண்ணிலிருந்து வந்தவர்கள், நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், குப்பையும் புழுதியுமானவர்கள், எதற்குமே தகுதியற்றவர்கள். நம்ம இந்த அளவு கொண்டு வந்து நம்முடைய ஆண்டவர் அல்லவா? இந்த வேலையை கொடுத்தது, இந்த பணத்தை கொடுத்தது, வீட்டை கொடுத்தது, சொந்தங்களை கொடுத்தது, பந்தங்களை, பிள்ளைகளை கொடுத்தது, எல்லாம் ஆண்டவர் இயேசு. இவ்வளவு உயரத்துக்கு நம்மை கொண்டு வந்தது இயேசு. அவருக்கு தான் பேர் உண்டாக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். நமக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. என்ன செஞ்சாலும் கர்த்தர் நாம் மையப்படுதான்னு பாருங்க. நம்மளை குறித்து நமக்கு ஒரு உயர்வான எண்ணம் வந்துருச்சு, நம்மளை எல்லாரும் பார்க்கணும், நம்மளை எல்லாரும் பேசணும்னு சொல்லிட்டு நீங்க அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட வாழ ஆரம்பிப்பீர்கள் என்றால் அது ஆபத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 11:1 முதல். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், இவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, இவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்று தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கும் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதங்கள் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தாரா அந்த கோபுரத்தை பார்க்குறது. என் பிள்ளைகள் கெட்டுறாங்களேன்னு பார்ப்போம். வந்த பிறகு வேதனைப்படுறாரு. அவருக்கு இதில் சம்மந்தமே இல்லை, எல்லாரும் தங்களுக்கு பேர் உண்டாக்கணும்னு செயல்படுறாங்க, வேதனைப்படுறாரு. அப்படியா? மேலே இருந்து இறங்கி வந்த தேவன் வேதனைப்படுகிறார் அந்த கட்டடத்தை பார்த்து. நம்மையும் கூட, நாம் கட்டுகிற வீட்டையும் கூட பார்ப்பதற்கு ஆண்டவர் மேலேருந்து கீழே இறங்கி வருவார். நான் கட்டுற கடை, நம்ம வச்சிருக்க தோட்டம் பார்க்கறதுக்கு மேலேருந்து வருவார். வந்து சந்தோஷப்படுறாரா இல்லைன்னா இந்த மாதிரி வேதனைப்படுறாரா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே வேதனைப்படுறாரு, அடுத்தாப்புல என்னப்பா நீங்களாம் சேர்ந்துருக்கோம், ஒரே லாங்குவேஜ் பேசுகிறோம் தானே, எப்படி பெரிய கட்டடத்தை கட்டணும், பேர் உண்டாக்கணும்னு சொல்கிறீங்க? அப்படியா? நான் உங்கள் பாஷை தாறுமாறாக்குவேன்னு சொல்லி கையை நீட்டுறாரு. அப்போ தான் உலகத்தில் அத்தனை பாஷைகளும் தோன்றுகின்றன. அது வரைக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். இப்போ மல்டி லாங்குவேஜஸ், எல்லாரும் பல விதமான பாஷையில் பேச தண்ணி எடுத்துகிட்டு வானா கல் எடுத்துகிட்டு வரான், கல் எடுத்துகிட்டு வரானா மரத்தை எடுத்துகிட்டு வரான், இங்கே வானா அங்கே போகிறான், புரியல, ஒருத்தர் பேசுகிற லாங்குவேஜ் புரியல, சிதறி போனார், உலகம் முழுக்க சிதறி போனார். ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஒரு குரூப்பாக, இன்னொரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க இன்னொரு குரூப்பாக, மொழியின் அடிப்படையிலே அங்கே மிகப்பெரிய பிரிவினைகள் வந்தன. நாம் சிதறி போகாமல் இருக்க இந்த நகரத்தை கட்டுவோம், இந்த கோபுரத்தை கட்டுவோம், அவங்கெல்லாம் சிதறி போயிட்டாங்க. மனுஷங்களுடைய எண்ணங்கள் நிலை நிற்காமல் போயிற்று.
மனுஷங்க நினைச்சாங்க, கத்துறதை சிதறி போக பண்ணாரு. பேர் உண்டாக்கும்னாங்க, அந்த கட்டடம் அப்படியே நின்று போச்சு. அந்த பாபேல் கோபுரம் அப்படியே நின்று போச்சு, பாதியிலே நின்று போச்சு. காரணம், ஆண்டவர் அதற்கு எதிராக மாறினார், சிதறடித்தார் என்று சொல்லி காண்கிறோம். எங்கெல்லாம் பெருமை வருகிறதோ, எங்கெல்லாம் நமக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் செயல்படுறாங்களோ, அங்கே ஆண்டவர் அவரை சிதறடிக்கிறார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். அங்கு தாறுமாறாக்கப்பட்டது என்று சொல்லி காண்கிறோம். ஏற்றுக்குரியவர்களே, ஆண்டு கோபாக்கினை அவர்கள் மீது வந்தது என்று நாம் பார்க்கிறோம். நிறைய பாடங்களை இந்த பாபேல் கோபுரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பூமியிலே பிரிவினைகள் உண்டாயின, லாங்குவேஜஸ் எப்படி தோன்றிற்று, என்னைக்காக சிந்திச்சு பார்க்குறீங்களா? அங்கே இருக்கிறவங்க இந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க அங்கே லாங்குவேஜ், இங்கிலீஷ், சைனீஸ், ஜெர்மன், தமிழ், மலையாளம், எத்தனையோ லாங்குவேஜ். நம்ம நாட்டிலே 3000 லாங்குவேஜ் இருக்கு. எப்படி இவைகள் தோன்றின? ஆண்டவர் தான் அதை உண்டாக்குனார். ஒரு நல்ல காரியத்தினாலே உண்டாக்கலை, அவங்களுடைய பெருமையை அழிக்கும்படியாக ஆண்டவர் இப்படி செய்தார். நாமளும் கூட ஒரு பெருமையோடு கூட எதையாவது கட்டுவோம் என்றால், செயல்படுவோம் என்றால், ஆண்டவர் நமக்கு விரோதியாய் மாறி நம்மை சிதறடிக்க பண்ணுவார். அவருக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று நாம் செய்வோம் என்றால் ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த படிப்பினையை வாழ்க்கையில் மறந்து விடாதிருங்கள். ஒருபொழுதும் உங்களுக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். கிறிஸ்துவுக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று நினையுங்கள். அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சேர்ந்திருப்பதில் இருக்கிற மகிமை, வல்லமை, ஆற்றல் எதுலையுமே கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஒரு மனப்பாட்டோடு வாழ பழகுங்கள். பிரிவினைகளை தூரத்தள்ளுங்கள். அற்ப காரியங்களால் சண்டை போடாதீங்க, பேசாமல் இருக்காதீங்க, மூஞ்சி தூக்கிட்டே இருக்காதீங்க, சண்டை போட்டுகிட்டே உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியே விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஐயா, எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. முக்கியமாக வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் கர்த்தாவே அவருடைய வியாதிகளை மாற்றுங்கப்பா. எனக்கு வியாதிகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. சில வியாதிகளுக்கு மருந்து இருக்குது, நிறைய வியாதிகளுக்கு மருந்தே இல்லை. என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. நாளுக்கு நாள் உக்கரம் அதிகரிச்சுட்டே போகுது. ட்ரீட்மெண்ட்டுக்கு எத்தனையோ லட்ச ரூபா செலவழிச்சிட்டோம், இன்னும் கேட்குறாங்க. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாயிட்டே போகுது. சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, நெஞ்சுக்குள்ளே சாப்பாடு நிற்கிது, உட்கார முடியல. எத்தனையோ பேர் எவ்வளவு சித்திரவதையை வியாதினாலே அனுபவிக்கிறாங்க. வாழ வேண்டிய பிள்ளைகள் வியாதிப்பட்டு மறிச்சு போகிறாங்க. கர்த்தாவே, நீங்கள் உதவி செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் அதை மறைய செய்யுங்க. புண்களாக இருக்குன்னு அதை அப்படியே மூடி போட்டுருங்க. கர்த்தாவே சோதரிக்கிறோம், தூதிக்கிறோம். ஐயா, அதை போலவே ஆண்டவரே கட்டிகள் இருக்கும் என்றால் மறைய பண்ணுங்க. பயமாக இருக்குது. கட்டிகள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அழிக்குது. அதை அப்படியே மறைய பண்ணுங்க. அந்த சாபம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாத்தா பிள்ளைகளை தொட முடியாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹார்ட் அட்டாக் போன்ற கொடூரமான சடுதி நாச மோசங்கள் வராதபடி வாதம், பக்கவாதம், முடக்குவாதங்களை அழிச்சு போடுங்க. செயல்படாத அவயங்கள் செயல்பட வைங்க. எத்தனையோ வாலிபர்கள் விபத்தை சந்தித்து மறிச்சு போனாங்க. நாளுக்கு நாள் விபத்து அதிகரித்து கொண்டே போகிறது. சடுதியில் எத்தனை பேர் மறிச்சுக்கு போகிறாங்க. எத்தனை பேர் நடக்க முடியாமல் பெர்மனென்ட்லி டிசேபிள்டாக மாறிடுறாங்க. கர்த்தாவே, நீங்கள் அவர்களை சந்திங்க. நீங்கள் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் உடைய பிள்ளைகளை தொடுங்க. நீங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. ஐயா, எப்படியாவது விபத்தை சந்தித்த பிள்ளைகளுக்கு அந்த பழைய பலனை கொடுக்க நடக்க செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, பைக்கு வேகமாகி ஓட்டுற வாலிபர்களுக்கு அறிவை தாருங்கப்பா. ஓட்டுறது த்ரில்லாக இருக்கலாம், ஆனால் அது முட்டிட்டோன்னா எவ்வளோ பெரிய அழிவு ஏற்படும். அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட்டு சாபங்களை சம்பாதித்து விடாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களை கண்ணீரை பாருங்கள். என் பையன் பைக்கு வேணும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறான், மொபைல் ஃபோன் வேணும் சண்டை போட்டே இருக்கிறான். கர்த்தாவே, நீங்கள் அவர்களை சந்திங்க. நீங்கள் அவர்களை விடுதலை செய்யுங்கப்பா. போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு. கர்த்தர் எப்படியாவது அவர்களை சந்திங்க. எப்படியாவது ஆண்டவரை அவர்களை விடுவீங்க. எப்படியாவது நாச மோசங்களுக்கு முடிவு உண்டாக்கு. ஃபைனான்ஸில் காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். கடன்பட்டவர்களுக்கு ஜெபிக்கிறோம். வட்டி கட்டு விடுப்பவர்களை ஜெபிக்கிறோம். வருமானமே இல்லாமல் வாழ்பவர்களுக்கு ஜெபிக்கிறோம். தேவையின் மத்தியில் அல்லாடி கொண்டிருப்பவர்கள் என்ன செய்வேன், வீடு கட்டணுமே, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், படிக்க வைக்கணுமே, செலவுக்கு பணம் தேவை, என்ன பண்ண ஊழியம் செய்யணுமே, தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பண தேவைகளை சந்தியும், அதிசயங்களை காணப்படும். பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியில் வாழ முடியும்? அப்பா, எப்படியாவது பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வருமானங்களை உண்டாக்குங்க. ஒரு நீரூற்று, ஆசீர்வாதமான நீரூற்று பெய்யட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம்.
நீர் அப்படியே செய்வீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்படியே தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. பல வருடமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் காத்திருப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை தாருங்க. டிரான்ஸ்ஃபர் வேணும், வீசா வேணும், ஆண்டவரே ப்ரமோஷன் வேணும். தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாபுக்கு காத்திருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுக்கிற பசங்களுக்கு நல்ல டிகிரி செலக்ட் பண்ணி நல்ல காலையில் படிக்க தேவைகள் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய கண்களில் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிடைக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிடைக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவருக்கும் நன்மையை தாருங்கப்பா. இறைவா, இந்த நாளிலும் கூட இயேசுவுடைய வல்லமை ஆண்டவரே வாலிப சமுதாயத்து மேலே இருக்கட்டும். பெரியவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கையால் ஏந்திக்கொள். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். நடக்கிறதுல பிரச்சனையே வரக்கூடாதப்பா. கால்களில் காணப்படுற வழி, முட்டில் காணப்படுற வழியை நீக்குங்க. இரவு நல்ல நித்திரையை தாருங்க. ஆசீர்வதிங்கப்பா. உலகம் முழுவதுக்கு அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பாஸ்டர்ஸ், எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. முக்கியமாக ஆசிரியர் ராட்சப்பழத்தோட்ட ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. ஜெபத்தினாலே, காணிக்கையினாலே தாங்குகிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இறைவா, ஆசிரியர் அடைக்கலான் குருவியில் தங்குவதற்கு அநேக முதியவர்கள் அழைத்து கொண்டு வாருங்க. அங்கே வேலை செய்வதற்கு சமையல்காரர்கள், பாஸ்டர்ஸ், ஆண்டவர் நர்சஸ் தேவை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமுள்ள பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.